வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு அருமையான டெவலப்மெண்ட் ஒரு 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 பிளாட்டட் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வந்திருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில். அதுக்கு முன்னாடி நான் இது சொல்லிடுறேன், சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். அண்ணா நகரில் நீங்கள் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க, ஒரு பிளாட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு காசு நம்ம வச்சுருப்போம். அந்த வேல்யூ இன்க்ரீஸ். முகப்பேரில் வாங்கியிருந்தீங்கன்னா நல்லா தான். இது ரெண்டுமே ஃபுல் ஆயிடுச்சு. முகப்பேரில் இந்த மாதிரி ஒரு லேஅவுட்டில் நீங்கள் பார்க்குறது ரொம்ப அரிது காண்பது அரிது. இது ஒரு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. லாஸ்ட்லாம் கிடையாது, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து வானகரத்தில் இருக்கோம். நம்ம முகப்பேருக்கு அடுத்தது வானகரம். உங்களுக்கு நல்லா தெரியும், மேப்பில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வானகரத்தில் இன்னமும் உங்களுக்கு வானகரமே தெரிலப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ரெண்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். வானகரத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக 10 minutes அப்போலோ ஹாஸ்பிட்டல். இப்போ வானகரத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி இது அப்போலோ ஹாஸ்பிட்டல் மவுண்ட் ரோடு அந்த சைடு தானே இருக்குது, நுங்கம்பாக்கம் அந்த 1000 லைட் சைடு இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா அவங்க இங்கே ஒரு பெரிய அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. இங்கேருந்து அது 10 minutes தான் ட்ரைவ். சரி, அது கூட தெரியாது, எனக்கு ஹைவே தான் தெரியும் அப்படின்னா போரூருடைய டோல்கேட் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. போரூருடைய டோல்ல இருந்து வெறும் 10 minutes தான் இங்கேருந்து. போரூர் டோல் கூட எனக்கு தெரிலப்பா அப்படின்னா, இதை தெரியலன்னா சென்னையில் நீங்கள் வந்து இதுவுமே தெரிலன்னு அர்த்தம். டிஎல்எஃப் ஐடி பார்க் தெரியும் இல்லையா? டிஎல்எஃப் ஐடி பார்க் இங்கேருந்து 20 minutes. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் புரியறதுக்காக சொன்னேன். பயங்கரமான ஒரு டெவலப்பிங் ஏரியா வானகரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் சரௌண்டிங்லேயே பார்க்கலாம். வீடுகளில் வந்து அவ்வளோ வீடுகள் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளாட்ஸ் தான் நம்ம பார்க்க வந்துருக்கிறோம். இப்போ வந்து இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8533 ரூபாய். ஆனால் இது வந்து ப்ரீ லான்ச் ஸ்டேஜில் இருக்குது. ஆஃபர் ப்ரைஸ் இருக்குது. ஆஃபர் ப்ரைஸ் என்னன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கடமைக்குன்னு ஒரு ரோடு போட்டிருப்பாங்க. சும்மா ஒரு ஏதாவது ஒரு போஸ்ட் கேஸ் நடிச்சு கொடி கட்டி நடிச்சுப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ப்ராப்பரான ஒரு ரோடு, மல்டி லேயர் ரோடு போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த கிராஃபிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது இல்லாமல் இந்த ஸ்டீவேஜ் வாட்டர் ட்ரெயின், ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினுக்கான ப்ரொவிஷன்ஸு ப்ளஸ் அண்டர் கிரவுண்ட் இபி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேலே கச்சா மச்சான்னு போயின்னு இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எலிவேட்டட் ரோடு போட்டிருக்காங்க. ரோடோடைய சைஸை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு ரோடோடைய சைஸ் பாருங்கள். ஸோ இது எல்லாமே பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே பிளாட்ஸு. இந்த சைடு எல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு டெவலப்மெண்ட் உள்ள பிளாட்ஸு, பார்க் ஏரியாஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பர்சனல் புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ஒத்துப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து சேவிங்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ரேஷன் பண்ணுறது இல்லை, ஜென்ரேஷனுக்கு வந்து பல தலைமுறைகளுக்கு போகிறது தான் சேவிங்ஸு. ஒரு 20 years 30 years டவுன் த லைனில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூடைய நீங்கள் வாங்கினதுக்கும் இப்போக்கும் என்ன வேல்யூ இருக்கும். நான் பல பேர் சொல்லி கேட்டிருக்கேன். முகப்பேரில் வந்து லேண்ட் வாங்கினாங்க, 3 கிரவுண்டு வாங்கினேன், அது வந்து 4.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு. 4.5 லட்சம் ரூபாய்க்கு முகப்பேரில் இப்போ என்ன வாங்க முடியும் யோசிச்சுப்பாங்க. இதெல்லாம் நான் சமீப காலத்தில் கேட்ட விஷயம். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பசங்களுடைய க்ரோத்து, அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய வளர்ச்சி இதெல்லாம் நம்பி அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிலாம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கும். இப்போ வேறு எந்த சேவிங்ஸும் இல்லாத ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பிளாட் அங்கேயே தான் இருக்க போகுது. அது என்ன உலகத்தில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்ன அப் அண்ட் டவுன் இருந்தாலும் சரி, உலகத்தில் வேறு ஏதாவது ஜியோ பொலிட்டிக்கல் இன்சிடென்ட்ஸ் எதாவது பெருசாக நடந்தாலும் சரி, எந்த விதத்துலையும் உங்களை வந்து இது டோட்டலாக அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. யுவர் ப்ராப்பர்ட்டி இஸ் கோயிங் டு ஸ்டே தேர். அந்த மார்க்கெட் வளர உங்களுடைய ப்ராப்பர்ட்டியோடைய அந்த அப்ரிசியேஷன் வேல்யூவும் வந்து சேர்ந்து வளர்ந்துட்டே இருக்கும்போது. ப்ளஸ் இது இல்லாமல் இது வந்து ஒரு ரெடி டு பில்ட் பிளாட்டட் கம்யூனிட்டி. மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே புதுசாக ஒரு வீடு கட்டணும்னா டப்புன்னு எல்லாமே கட்டிடலாம். ஏன்னா இபி இருக்குது, அண்டர் கிரவுண்டில் லைன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. டப்புன்னு ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடை நீங்கள் வந்து கட்டி முடிக்கலாம். அந்த இடத்துல ஒரு பெரிய வந்து ஒரு சிரமம் அங்கே வந்து உங்களுக்கு சிக்கல்களோ வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி போட்டுட்டு நீங்கள் அதோட மறந்துடலாம். பிகாஸ் திஸ் இஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கேட்டட் பிளாட்டட் டெவலப்மெண்ட்டு, செக்யூரிட்டியோட சிசிடிவி கேமராஸோட இருக்கின்றதால இவர் ப்ராப்பர்ட்டியில் வந்து இந்த சமூக விரோதிகளின் கூடரமாக அதை வந்து ஆகிறதுக்கான எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. இட் இஸ் சேஃபாக அந்த இடத்துல இருக்க போது, எல்லா மார்க்கிங்ஸும் இருக்க போகுது. அண்ட் ரெரா ரெஜிஸ்டர்ட் சிஎம்டி அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டின்றதால ஸோ எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் க்ளீனாக இருக்கும் போது, ஒருவேளை லோன் வாங்கணும் அப்படின்னாலும் எல்லா விதத்துலையுமே ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு க்ளீனான ஒரு இந்த கிளியர் டைட்டில் நீங்கள் நிறைய ஆடு பார்த்துருப்பீங்க சமீப காலத்தில் ப்ராப்பர்ட்டி தேடினீங்கன்னா. அந்த மாதிரி ஒரு கிளியர் டைட்டில் உள்ள ஒரு பிளாட்டை நீங்கள் வாங்கி அழகாக நீங்கள் வச்சுக்கலாம். மல்டிபிள் சைஸஸ், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய சைஸஸ் இருக்குது. நீங்கள் எதை வேணால் எப்படி வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் பக்கத்தில் சில விஷயங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நான் சொல்கிறேன் பாருங்களேன். டக்குன்னு நீங்கள் பக்கத்தில் போய் சீக்கிரமாக போகக்கூடிய சவிதா டென்டல் காலேஜ் இங்கேருந்து நீங்கள் ஈஸியாக போயிடலாம். லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் ஈஸியாக போயிடலாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல் நான் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் 10 minutes. வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல் சென்னை ஃபுல்லாக இருக்குது. இங்கேயும் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட், வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது, போரூர் இந்த பக்கம் இருக்குது, ஹைவே அந்த பக்கம் இருக்குது, கோயம்பேடு போகிறதுனா ஈஸியாக போயிடலாம். எல்லா விதத்துலையும் ரோடு கனெக்டிவிட்டி உள்ள ஒரு சூப்பரான இடம். இந்த கம்யூனிட்டிக்கு இந்த ரோடு மட்டும் உள்ளே கிடையாது. உள்ளே வரும்போது கூட ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராடர் ரோட்ஸ் தான் வந்து போட்டுருக்காங்க. ஏற்கனவே அவைலபிள் ரோட்ஸ், கவர்மெண்ட்டோடைய ரோட்ஸுமே இருக்குது. ஸோ இப்போ ஆஃபர் ப்ரைஸ் சொன்னேன் இல்லையா, ஆஃபர் ப்ரைஸ் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை
ஜனவரி மாதம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஜனவரியில் ப்ரீ லான்ச் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு 7,999 rupees, 8,000 ரூபாய் வச்சுக்கோங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ என்னுடைய சஜஷன் ஆஸ் ஆல்வேஸ், இது ஒரு அருமையான ஒரு பிளாட்டட் கேட்டட் கம்யூனிட்டி, வானகரத்தில் இருக்கிறது. இதுதான் ப்ரைஸு. இன்னும் போக போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கேயே இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். சரௌண்டிங்கில் இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டில் நீங்கள் வாங்க முடியாது. ஏதோ ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்டு, ஏதோ ஒரு பழைய லேண்டு, ஒரு பழைய பில்டிங், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கி அதை திரும்ப இடிச்சு அதெல்லாம் கட்டுறதுக்கு ரெடிமேடாக இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னா உடனடியாக கட்டிடலாம். இங்கே வாங்கும்போது உங்களுக்கு பல சிக்கல்களை நீங்கள் அப்படியே தூக்கி அப்படி ஓரமாக நீங்கள் வச்சிடலாம். அதெல்லாத்தையும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதனுடைய லீகல்ஸ் எப்படி இருக்கும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. எல்லாமே கிளியராக முடிச்சு பேங்க் லோன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சுமூகமாக போகக்கூடிய ஒரு இடம் 8,000 rupeesக்கு இப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்து இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணுமா வேணாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் கன்சிடர் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் டூ கன்சிடர். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இருக்கு. அப்பார்ட்மெண்ட் ஆகட்டும், விலாவாகட்டும், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், எல்லா விதமான தொகுப்பாக ஹாப்பி ஹோம்ஸில் இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னாலும், நீங்கள் ஒரு பில்டராக இருக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு ஓல்டு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி இருக்குது ரீசேல் பண்ணணும்னாலும் ஹாப்பி ஹோம்ஸ் உங்களுக்கான பையரை உலகத்தில் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கும். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி தேடுதலில் இருக்கக்கூடிய அலைச்சலை ஹாப்பி ஹோம்ஸ் ரொம்பவே மிச்சப்படுத்தும். ஸோ ஹாப்பி ஹோம்ஸ் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை நம்மளுடைய வீடியோஸை பார்க்க பொறுத்துங்க. யார் சென்னையில் ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் ஹாப்பி ஹோம்ஸ் அவங்களுடைய வேலைகளை ரொம்பவே மிச்சப்படுத்தும், அலைச்சலை மிச்சப்படுத்தும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது see you in the next video. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் ஏதாவது இன்ஃபர்மேஷன், ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரியணும்னா நீங்கள் கால் பண்ணலாம். பல இன்ஃபர்மேஷனை நான் வீடியோவில் சொல்லலை. மீதி இருக்கிறதுலாம் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபுல்லாக போட்டுறேன். சைஸஸ், அவைலபிலிட்டி எல்லாத்தையுமே ப்ரைஸ் முதற்கொண்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் க்ளீனாக பார்க்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ நம்மளால் அப்டேட் பண்ண முடியாது, டிஸ்கிரிப்ஷன் ஆனால் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா ப்ரைஸ் ஸ்டாண்டர்டாக இருக்க போகிறதில்ல, அவைலபிலிட்டி ஸ்டாண்டர்டாக இருக்க போகிறதில்ல, டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ளாட்ஸ் ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே இருக்கும், வாங்குறவங்க வாங்கிட்டு இருப்பாங்க, அப்போ பேலன்ஸ் இருக்கிறது, இது எல்லாமே நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். நீங்கள் பார்க்கும்போது ஒரு வாட்டி அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு திரும்ப அதையே வந்து ஃபோனில் பேசும்போது உறுதிப்படுத்திக்கோங்க. சைட் விசிட்டுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு தான் கால் பண்ணணும், மறந்துடாதீங்க. I'll see you on the next video. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இருக்கு, விலாஸ் வருது, அபார்ட்மெண்ட்ஸ் வருது. கீப் வாட்சிங். உங்களுடைய அலைச்சலை மிச்சப்படுத்திக்கோங்க. ஹாப்பி ஹோம்ஸ்.